கரூரில் உள்ள ஜவஹர் நகர், தான்தோன்றிமலை உள்ளிட்ட சில இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், இந்த நில அதிர்வு எப்போது உணரப்பட்டது? விவரம் என்ன? அதாவது கரூரில் பெரும் சத்தத்துடன் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டதாக உணர முடிகிறது. அதனால மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் கடைகள் மற்றும் வீட்டிலிருந்து அவர்கள் அலறி எடுத்து வெளியே ஓடினர். சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு முன்பாக திடீரென்று கரூர் நகராட்சி, அதாவது மாநகராட்சி பகுதியில் ஜவஹர் பஜார், திருமாநுழையூர், பழைய பேருந்து நிலையம், காந்தி கிராமம், தாந்தோற்றிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் சத்தம், அதாவது பெரும் வெடி வெடிப்பது போல் பெரும் சத்தம் ஏற்பட்டது. அந்த சத்தம் உடனடியாக இங்க உள்ள பகுதிகளில் நில அதிர்வு போல், அதாவது கடைகளில் உள்ள மேஜைகள், கண்ணாடிகள், டேபிள்கள் அதாவது ஆடத் தொடங்கியது. அதனால் அங்க இருந்த மக்கள், அங்க பணிபுரிந்த தொழிலாளர்களும் அனைவரும் பயந்து கொண்டு திடீரென்று ஒரு 10 வினாடிகளுக்கு மேல், கிட்டத்தட்ட 20 வினாடிகள் அந்த அதிர்வு அவங்க உணரப்பட்டிருக்காங்க. அந்த பயத்துல அனைவரும் கட்டடத்துல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அதனால ஜவஹர் பஜார் மற்றும் காந்திகிராம பகுதியில பாத்தீங்கன்னா ஆங்காங்கே கும்பல் என்ன ஏதென்று கும்பல் கூடி எதற்காக, எப்படி சத்தம் பண்ணது, வெடியா இல்ல நில அதிர்வா என்ற ஒரு என்னவென்றே தெரியாமல் மக்கள் பெரும் அச்சத்துடன் அந்த இதை உணர்ந்திருக்காங்க. இதனால நில அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் அருகில் வேற எதுவும் வெடிக்கல் வெடிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அந்த இதுவாகவும் காவல்துறையினர் தீயணைப்புத்துறையிடம் கேட்டபோது அதுபோல் எந்த இதுவும் நடக்கவில்லை, இது என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 20 வினாடிகள் அந்த நில அதிர்வு பெரிய சத்தத்துடன், ஒரே ஒரு சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதால் கண்ணாடிகள், மேஜைகள் அதிர்வலை ஏற்பட்டது. இதனால் நில அதிர்வு ஏற்பட்டு இருக்கலாமா என்று பொதுமக்கள் அச்சத்துடன் வெளியிலேயே ஓடி வந்தனர். நன்றி கார்த்திகேயன், உங்களுடைய தகவல்களுக்கு.